பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ரோமருக்கு எழுந்த நிருபம் 5ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை உலகத்தால வெட்கப்படுத்த முடியாது, மனிதர்களால் வெட்கப்படுத்த முடியாது. அதை நம்ம உணர வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு வாக்கு என்னன்னா, தேவன் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த விடாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா முடிந்து போன காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் பவுல் அடிகளார். எல்லாமே முடிந்து விட்டது. நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகுதுன்னு கிடையாது, இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுதுன்னு கிடையாது. எல்லாமே முடிந்து விட்ட காரியங்கள். அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம அதை முழு மனதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் நமக்கு அந்த பிரச்சனை. நமக்கு தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதான் பாருங்களேங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அதை உணராததான் நம்மளோட பிரச்சனையே. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அதை நம்ம உணர்வதில்லை. ஏன்னா தேற்றரவால் நாய பரிசு ஆவியானவர் வருவது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு சீடர்கிட்ட சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து போனார். அப்ப ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவர் இங்கதான் இருக்கார், நமக்குள்ளேயே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா நிறைய நேரம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதுலயும் இதெல்லாம் தேவையில்லைங்க, இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் தகுதியா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மாவே இருந்தா போதும் அப்படின்ற நிலைமையில நம்ம நிறைய பேர் இருக்கனால்தான் நமக்கு தேவனுடைய திட்டங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற முழுமையான அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்ப தேவ அன்பு ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது யாரோட துணை மூலமாக? பரிசுத்தாவின் துணை மூலமாக. அப்ப தேவ அன்பு எல்லார் மேலேயும் இருக்கு. தேவன் அன்பில்லாதவராய் இல்லை, தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். நீ எந்த இடத்துக்கு போனாலும் என்ன செய்தாலும் தேவன் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். ஆனா நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னோம்னா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தேவனை விட்டு விலகிடுவோம். நம்ம எப்படின்னா, ஒரு கம்பை கட்டி அதை மாடை சுத்தி மேய விடுவாங்க. அத்திட்டு போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாடு தனக்கு வரப்போற காரியங்களை அதுதான் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா அந்த கயிறு அத்துக்கிட்டாம அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா மாடு ஒரு சேஃபான இடத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டு இருக்கும். இதே போலதான் நம்மளும் தேவ அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருப்பதற்காக பவுல் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டமோ தான், பிதாவின் திட்டமோ தான், தேவனுடைய திட்டமோ தான். அதை எப்படி புரிந்து கொள்வது எப்படின்னா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் துணையினாலே தான் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும், அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கீங்களேன், உலகம் நம்மளை வெட்கப்படுத்த முடியாது. உலகம் யாராலையும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. வெட்கப்படுத்துவதுன்னா என்ன? நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்றதா? அதுவும் ஒரு காரியத்தை தான். நீங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல நீங்க உண்மையிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்க ஆசைப்படுவீங்க. படிக்கிற இடத்துல நண்பர்கள் மத்தியில சாட்சியாக இருக்க ஆசைப்படுவீங்க. ஆனா அவங்க உன்னை கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களா ஒன்னா அப்படின்னு. அது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க உலகத்தின் ஆவி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பன்றதுக்கு உலகத்தின் ஆவி கூட ஒரு ஸ்டேஜ்ல தேவ அன்பு, தேவ ஆவியான உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறதை உணர்ந்து கொண்டு அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. இல்ல 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 இல்லப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ தவறா நடந்துட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நிற்பாங்க. இதுதான் உங்களை வெட்கப்படுத்த விடாதது. தேவன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை உலகத்தார் மத்தியில, அடுத்தவங்க மத்தியில வெட்கப்படுத்த விட மாட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், பரிசுத்தாவின் துணையினாலே. அதான் நான் திருப்பி இந்த வசனத்தை படிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விடுகிறவர் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கும் பிள்ளைகளாக, ஜெயம் கொள்ளும் பிள்ளைகளாக இருப்பதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம புரிந்து அதன்படி நடப்பதற்காக, செயல்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பினாலே, பரிசுத்தாவினாலே தேவ அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்வு உண்டோம் ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தேவ அன்பு எங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வாழ்வதற்காக நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து உண்ட மாட்டவரே. அபிஷேகத்தை உணர்ந்து அதிலே நிலைத்து நிற்கும் பொழுது நாங்கள் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வாழ்வோம் என்பதை உணர்ந்து அதுக்கு நன்றி சொல்கிறோம் மாட்டவரே.
இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எனக்கு உதவும் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், படிக்கும் பிள்ளைகள், திருமணமானவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அனைவர் மேலும் உமது அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதை உணர்ந்து அந்த நிலையிலே அதை பெற்றுக்கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.